கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது. சனி பகவான் வக்கர நிவர்த்தியாளர். 17-11-2025 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாளர். அதனால் அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். குரு பகவான் 18ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி அன்றைக்கே அவர் வக்கரகதிக்கு போகிறார். என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அவர் வக்கரமாறார். கடக ராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார். இவ்வளோ நாள் அதிச்சாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார். 18ஆம் தேதியிலிருந்து 18-11-2025 குரு ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 4வது ராசியான கர்க்கடகத்தில் இருக்கார். கேது சிம்மத்திலையும், துலாத்தில் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த கிரகங்கள், சூரியனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்குது. ராகுவும் சனியும், வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது. சுக்கிரன் ஒரு 10 நாளில், அதாவது கிட்டத்தட்ட 27-11-2025 அன்றைக்கி சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார். அதாவது 6-12-2025 அன்றைக்கி செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும், புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா. இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம். அன்றைக்கி காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும், எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20-11-2025 கார்த்திகை அமாவாசை. 24-11-2025 அன்றைக்கி வாஸ்து கண் விழிக்கும் நாள். மிகவும் ஏற்றமான காலம். புதுசாக வீடு மன பூஜை போடுறது, அடிக்கால் இது பண்ணுறது. அதாவது 24-11-2025 அன்றைக்கி காலை 10:14 11:44 வரலும் 1.5 மணி நேரம் போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் ரொம்பவும் ஏற்றமான நேரம். கடைசி 36 நிமிஷம், அதாவது 11:44ன்னா 11:08 11:34 வரலும் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோல் நடுறது, அது தவிர வீட்டு வாச கால் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும், தடங்கள் இல்லாமல், தங்கு தடை இல்லாமல், பைசாக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை. அதாவது ராகு காலமே மகண்டம், அப்புறம் சூலம் இருக்குது, அதுக்கப்புறம் நட்சத்திரம் இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு சந்திராஷ்டமம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா வாஸ்து புருஷன் கண்முழிக்கும் நாள் அன்றைக்கி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது 6-2-12 அன்றைக்கி பார்த்தேனால் உங்களுக்கு பிரதோஷ காலம். இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதுக்கப்புறம் 3-12-2025 அன்றைக்கி பரணி தீபம். அதற்கு பிறகு 4-12 அன்றைக்கி கார்த்திகை தீபம், அதை வைகானசம், அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழிவந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக. கைசிகை ஏகாதசி வருது 1-12-2025. இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி. சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத. கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதம் பார்த்தேனால், அதாவது கார்த்திகை மாதம் 17-11-2025 15-12-2025 வரலும் உண்டான காலகட்டம் விஸ்வாவசு வருஷத்தின் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது கார்த்திகை மாதத்தை குறிக்கும். ஏன்னா துலாத்திலிருந்து விருச்சிகம் போயாச்சுன்னா கார்த்திகை மாதத்தை சொல்கிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார். 18ஆம் தேதி, அதாவது 17ஆம் தேதி மாதம் பிறக்கிறது, 2வது நாளே 18ஆம் தேதியே உங்களுக்கு குரு வக்கரத்தில் போகிறார். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுறது. செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கார், சூரியனோடு இருக்கார், 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 6-12-2025 வரலும் செவ்வாய் இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள்லாம் பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும்.
ஏறக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லைன்னா வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களுடைய விஷயங்களை சொல்லுவோம், பலன்களை சொல்லுவோம். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார், குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவர், 2ஆம் இடத்தின் அதிபதி, அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள், குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பண வரவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால குழந்தை பிராப்தியும் இருக்கும், குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், குழந்தைகள் மூலியமாக பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு. அதோட பார்த்தோம்னா இந்த மாதத்தினுடைய பின்பகுதி, அதாவது 6/7/2025 அன்றைக்கி பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசியிலிருந்து 2வது இடத்துக்கு போகிறார். அதாவது 2வது இடம்னு சொல்லக்கூடியது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், அதாவது அதுக்கு 6வது இடத்துக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம், செவ்வாய் வீட்டுக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன், எதிரி இது எல்லாமே கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டிகளில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா 8ஆம் இடத்துல சனி வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. 17ஆம் தேதியிலிருந்து சனி வக்கர நிவர்த்தி பலன்கள்னு தனியாகவே ஒரு இது போட்டிருக்கேன், அது பாருங்கள். அதில் வந்து உங்களுடைய ராசிக்கு உண்டானதையும் போட்டிருக்கேன். வக்கர நிவர்த்தி ஆனதுனால உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார் சுக்கிரன். சுக்கிரனும் புதனும் இருக்கார், 3ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்கார், 4ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். ஆனால் ஒரு 10 நாளில் வந்து சுக்கிரன் 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தோம்னா தாயின் மூலியமாக கௌரவங்கள் வரும், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் வரும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். 5ஆம் இடத்துல போகும்பொழுது குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். குழந்தைகளுக்கு விளையாட்டு விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு மன கிளேசங்கள், மனசில் வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் முதல்ல வந்து அவர் வந்து தன்னுடைய நட்பு வீட்டிலேயே இருக்கார், அது ஒரு பெரிய விசேஷம். 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதனும் வந்து 6/12/2025 அன்னைக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறோம். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் 3 பேரும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது, அதனால் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுறது. அது தவிர குருவும் உங்களுடைய ராசியிலிருந்தே பார்க்குறார். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, அதனால் அவர் வக்கரம் அடைந்தாலும் உச்சம் பெற்ற நிலையில் வக்கரம் அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய 1, 5, 9 நல்ல ஒரு ஏற்றம் பெறுறது, மகாலட்சுமி யோகம் வருது. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி உண்டு, குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு, எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவா, சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் திடீர் ஏற்றம் கிடைக்கும். சர்வீஸ் செக்டர்னால் மருத்துவ சம்பந்தமான சர்வீஸ் செக்டர், அதாவது என்ன சொல்கிறது, இந்த செவ்வாய்க்கு உண்டான காரகத்துவம் சொல்லக்கூடிய மருத்துவம், ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் செக்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு, இந்த சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். அது தவிர ராசிக்கு 4ஆம் அதிபதியானவர் கேந்திரத்திலேயே 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில்
சனி வக்கர நிவர்த்தி அடைகிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது, வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற அவகாசங்கள் நட்புகள் தேவையில்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமகாரம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 27/11/2025 29/11/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் கண்டிப்பாக மன கிளேசங்கள் வரும், சவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சியை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவில் போயிட்டு வாங்கும். நந்தீஸ்வரரை வணங்குங்க, அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தவிர நெல் தானம் கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதத்தில் திங்கக்கிழமை அவசியமாக ஒரு 4 திங்கக்கிழமையும் நெல் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கைப்பிடியோ ஒரு காப்பிடியோ என்னவோ உங்களால் முடிஞ்சது நெல் தானம் போடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை மாற்றி அமைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.